நேற்று இரவு டிஜிபி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவரு கிடையாது. எந்தவித இதுவுமே இல்லாமல் திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு பிளேம் அக்யூசேஷன்ஸை வந்துட்டு வச்சுட்டே வராங்க. இது தொடர்றது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தையும் நீதித்துறையும் மதித்து இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் கரெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும். நீதித்துறையை நம்பி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். நன்றி. ஆமா ஆமா, அவர் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் பண்றாங்க, அவருக்கு கட்சி கொடியை வச்சு பண்றாங்க, அவரோட போட்டோஸ் விசில் சின்னம் இத்தனையும் வச்சு பண்றாங்கன்னா அப்ப எந்த வித அத்தாரிட்டியோட பண்றாங்க? அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள்.